சீமானை பார்த்து விஜய் கொடுத்த வினோத ரியாக்ஷன். இருடி எலெக்ஷன்ல கவனிச்சுக்கிறோன்னு. விஜயின் அப்பா மிகப்பெரிய டைரக்டர் தான். ரஜினிகாந்த், விஜயகாந்துக்கே திருப்புனை படங்களை தந்தவர் தான். ஆனால் தன் மகனை அவர் ஹீரோவாக்கிய போது மிக மோசமாக விஜயை கிண்டல் அடித்தனர். அவரது முகம், நிறம், உடலமைப்பு என எல்லாவற்றையும் மிக கடுமையாக விமர்சித்தனர். ஆனாலும் துணிந்து நின்றார் S.A. சந்திரசேகர். விளைவு, இன்று தென்னிந்திய சினிமாவின் மாஸ் ஓபனிங் ஹீரோ என்றால் அது தளபதிதான் என்ற நிலை இருக்கிறது. விஜய் படம் இறங்குது என்றால் ரஜினி, கமல் படங்களை தேடி தள்ளித்தான் போயின. அஜித்தோடு மோத துணியும் ரஜினிகாந்த் விஜய் படங்களோடு மோதுவதில்லை. காரணம், அவரது சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை எப்பவோ விஜய் தட்டி தூக்கிவிட்டார். இதை விஜயும் ரஜினியும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மக்களும் சினிமா விநியோகஸ்தர்களும் எப்பவோ உறுதி செய்துவிட்டனர். சினிமாவில் மட்டுமல்ல, விஜய் எந்த துறையில் கால் வைத்தாலும் அதில் ஆல்ரெடி பட்டையை கிளப்பிக் கொண்டிருப்பவர்கள் சற்று அதிர்ந்து பின்வாங்குவது வாடிக்கையாகியுள்ளது. அப்படிதான் விஜய் அரசியல் கட்சியை துவக்கிட ஏற்கனவே மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்திருக்கும் சீமானே அதிர்ந்து கிடக்கிறார். விஜய் அரசியலுக்குள் நுழையும் முன், என் தம்பி அரசியலுக்கு வர வேண்டும், அவன் எனக்கு எதிர் திசை அரசியல் தளத்தில் நின்றாலுமே கூட அவனை நான் ஆதரிப்பேன் என்று பேசியவர் விஜயின் வெற்றிகரமான மாநாடுக்கு பின் அப்படியே மாறிப்போனார். விஜய் அவரது தெளிவற்ற கொள்கைக்காக எதிர்க்கிறேன் பேர்வழி என்று இங்கிட்டும் இல்லாம அங்கிட்டும் இல்லாம நடுரோட்ல நின்னா லாரியில் அடிபட்டு செத்துப்போவ என்று வெளிப்படையாக திட்டினார். இதை விஜயின் அரசியலால் பாதிக்கப்பட்ட விஐபிகள் கூட எதிர்பார்க்கவும் இல்லை, ரசிக்கவும் இல்லை. சீமான் தன் வாயை அடக்க வேண்டும், பஜாரித்தனமாக பேசக்கூடாது என்று விளாசி தள்ளினர். இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களாக விஜயை சபிப்பதை தவிர்த்து வருகிறார் சீமான். இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகில் உள்ள அரவேணு பகுதியில் நேற்று நடைபெற்றது. அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் கூட்டம் நடைபெற்ற நிலையில் கூட்டத்திற்கு முன்பாக படுகரியின மக்களின் குலதெய்வமான கேர்பெட்டா ஹெத்தையம்பன் கோவிலுக்கு சென்று காணிக்கை செலுத்தி வழிபட்டார். படுகரின மக்களுடன் தேநீர் அருந்து கலந்துரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும். நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை வசமாக்குவதுதான் எங்களின் லட்சியம். உரிமையை போராடிதான் பெற வேண்டும் என அண்ணல் அம்பேத்கர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற தலைப்பில் விகடன் குழும புத்தகத்தை தம்பி விஜய் வெளியிடுகிறார். இதை நான் வரவேற்கிறேன். அம்பேத்கரை மக்கள் மத்தியில் யார் கொண்டு சேர்த்தாலும் நாம் வரவேற்க வேண்டும் என்று பேசினார். கோத்தகிரியில் சீமான் பேசியது விஜயின் காதுகளை எட்டியதோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் சென்னையில் நடந்த அம்பேத்கர் புத்தக விழாவில் விகடன் பிரசுர புத்தகங்கள் அடங்கிய பதாகைகளை பார்வையிட்டபடியே இருந்த விஜய் அதில் சீமான் பற்றிய புத்தகத்தின் படத்தை பார்த்ததும் வினோதமாக ஒரு சிரிப்பு சிரித்தார். அது அன்பில் விளைந்த சிரிப்பா அல்லது தேர்தலில் உன்னை கவனிச்சுக்கிறேன் என்ற சபத சிரிப்பா என அங்கிருந்த ஒரு புரியவில்லை.